எங்க போயிருப்பாங்க பாருங்க பாருங்க பஸ்டி பாருங்க கால் தடத்தை பாருங்க எந்த பக்கம் போயிருக்காங்க இந்த வயல் தான் போயிருக்கான் அதுவும் பொண்ணு பொண்ணை காட்டுறான்னா கேள்வி கொண்டு பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணு பல்லு போன கேள்விதான் உனக்கு சேர்த்தா கண்ணு என் பொண்ணு ஒண்ணு நம்பிதான் விட்டேன். ஆமா மகாராஜா இந்த கால் தடத்தை பார்த்து பாத்துட்டு அப்படியே போய் பார்க்கலாம் பார்க்கலாமா எங்க போய்க்கலாம் பார்க்கலாம். ஐயா நடையா நட நடந்தே உன்னை கன்னிகா மட கட்சி கன்னிகா மரத்தில் இருக்கு சொன்னா ஆமா ஆண்டியனை உன்னை பிடி சொன்னா விடு 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 மவளாதார விட மாட்டேன் அவ்வளவுதான் விடுறதில்ல ஆண்டியனை உன்னை பிடி சொன்னா அவனை ஓரப்படுத்து அவனை அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதான் அப்படியே அங்கே பாரு கப்பதான் நிறுத்து நன்றி ஆண்டியனை பிடிச்சியா சரி கடந்து போய் போது பொண்ணை பெற்றவங்க கொஞ்சம் அடிப்பான்னு பாத்துருந்தா தம்பி பேச்சா இருக்கு அடிக்கலாம் கூடாது என் மகனை உன்னை தரடாட்டு போனா உண்மை கண்டாயா இப்ப யாரு ஜானு பையன் அரடிதான் இருப்பான் அரடி ரொம்ப சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் மரியாதையா ஓடிவிட்டா வருது நின்னதா நின்னதா இவன் என்ன பண்ணும் கை காலமா கட்டி என் மகன் இந்த காட்டிலேயே விட்டுட்டு நல்லா வலுவா போட்டு கட்டி போக கூடாது. நான் எப்பேற்பட்ட ஆளு என் மகன் என்னடா குஞ்சு முடிச்சுக்கா
ஓ கால ஒய்கா கட்டு குஞ்சு பிடிச்சி கட்டுறா வா ஒய் குஞ்சு வாடற அப்புறம் இருக்கா எவ்வளோ இருந்தாலும் சரி எங்க மாமா ஆபத்துல காப்பாத்திடுவாங்க எப்படி இருந்தாலும் இதோ எம்பெருமான் ஆகிய நாராயணமூர்த்தி தர்பார் அந்த நாள் கருத்தரும் நம்மளுடைய திருப்பதிக்கு பக்த நினைவு ஓடி வந்தாங்க சில தேமத்தை வருது நீர் வாழ்க்கிறது போனால் போகட்டும் இச்சபை பார்த்தாப்பது திருவாரூர் மகாலட்சுமி கலாச்சார சபை கற்பக தரவு சார்ந்த காகமும் அமிர்தமும் திருப்பர வேகமுள்ள வேந்தர் சார்ந்தோர் வாழ்வார் இப்புவை தந்திரங்கும் இளவதாக கிடுக்கிளி போல் அற்பனை சேர்ந்தோர் வாழ்வது அறிவுறுது என்ற பாண்டி கோப்பை கற்பக விட்டு கோப்பாகிய இந்த முறையாறு நந்தகர வாசிகளுக்கும் இன்னும் இவ்வூரை சேர்ந்த பிரிவோட ஆய்வூரை சேர்ந்தவர்களுக்கும் நாட குழுவிற்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி போனால் போகட்டும் இச்சபையில் நான் நேரும் பொழுது சொன்னவர்களுக்கும் தெரியுங்க என்னை பற்றி உனக்கு என்ன விடுகிறது தெரியாதுங்க சொன்னவர்களுக்கும் புரியும் மாதவா நான் முல்லை கூறந்த அழைக்க
முல்லை குலம் என்று சொன்னார். அதுதான் ரிஷிகள் குலம். ரிஷிகள் அப்பே வந்த இடையர் குலத்திலே நான் அவதரித்து யாதவ குலத்திலே நான் பிறந்தேன். அந்த குலமானது செழிக்க வேண்டும், நல்ல முறையாக விளங்க வேண்டும் என்ற காலத்துக்காக வேண்டி நான் அங்கே வளர்ந்தேன். பிறந்தது வடமதுரை, வளர்ந்தது ஆயிரபாடி. அப்படி பிறந்த பிறகு யாருக்காக படித்து தெரியுமா? இந்த பூமி தேவனுடைய வார்த்தை தீர்க்க வேண்டும். என் தங்கை பராசக்தி கபாலத்திலே உயர்த்தி நிரப்ப வேண்டும் என்ற காரியத்துக்காக வேண்டி துவாபரத்திலே நான் வசதியாவிற்கும் தேவகமிற்கும் 8வது பிள்ளையாத்தானே ஜனித்து ஆயர்பாடிலே வளர்ந்து அதை விட்டு அம்மா நாய கம்சனை கொன்று அவரை மடித்து ஓட்டு விட்டு அங்கே ஆயர்பாடிலே இருக்கிற நேரத்தில் துவார வடமையில இருக்கிற நேரத்திலே அந்த கம்சன் படித்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்ட சராசரன் வந்தார். வந்து வடமதுரை முத்திக்கிட்டு என்னோடு 3 ஆண்டு காலம் கடுஞ்சபர் செய்தார். ஏனென்றால் நம் குமார்க்கு சந்திரசூரிய அவளை மாங்கிலி விளக்கு செய்து விட்டான் என்று கிருஷ்ணன் அவரை ஒழித்து காட்ட வேண்டும் காரணத்தோடு சராசரன் என் மீது படையெடுத்தான். அது 3 ஆண்டு காலம் நீடித்தது. அதன் பிறகு அவரிடத்திலே இருந்து 18 முறை தப்பினேன். கடைசியில் பார்த்தேன் இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி யார் கூட்டிக் கொண்டு எங்கு சென்றேன்? மேற்கு சமுத்திரம் சென்று அங்கே சங்கு துவாரம் என்று ஒரு துவாரை ஏற்படுத்தி அந்த துவாரிலே யாதவ சைன்கள் யாத்திரை கூட்டு கொண்டு போய் அங்கே அமர்த்தி இருக்கும் நேரத்திலே அந்த நேரத்தில் தான் சன்னியாசியாக தலைவர் தான் அர்ஜுனன் எங்க துவாரைக்கு அப்படி சன்னியாசியாக வந்ததுக்கு என் தங்கை சுபத்திரையை பெருமையோடு திருமணம் செய்து கொடுத்தேன். எப்படி 32 18 மேல வாத்தியங்கள் முழுங்க தேவ சுத்தி முழுங்க கோலாகலமாக சுபத்திரைக்கு அண்ணன் பலராமன் அறியா வந்து திருமணம் செய்து அவரு அப்படி அனுப்பி அவன் சென்றான். அதன் பிறகு அமர்ந்திருக்கும் நேரத்திலே அங்கிருந்து தர்மர் மூலமாக எனக்கு தூதன் சொன்னார். ஐயா பரமாத்மாவே இந்திரபுரத்திலிருந்து தர்மபுரி மகாராஜன் உங்களுக்கு ஓலை அனுப்பிக்கா சொன்னான். அந்த ஓலையை கேட்டு உடனே என்ன பார்த்தேன். உடனே ராஜசுயாகம் செய்ததாக இருந்தது. உடனே இந்திரபுரம் சென்று ராஜசுயாகத்தை முடித்து தர்மபுரி வாங்கி கொடுத்து அதை விட்டு துவாரகை வைத்தேன். அதன் பிறகு துரியோதனன் ஆயுதங்களை நைவேத்தியமாக அனுபவித்து சூது படையாடி நாகராஜை பறித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதம் 13 கழித்துதான் நாடு சொல்லி அவர் அறிவித்தார். அப்படி அனுப்புங்க 12 துணித்தார்கள். கடைசியில் அஞ்ஞாத வாச காலத்தை முடித்தார்கள். அதன் பிறகு விரான சீரவாக தந்த உப்புராயம் சர்க்கோடி நகரில் இருந்து என்னை அழைத்து தூதாக அனுப்பி நாடு கேட்டு சொன்னார்கள். நான் சென்று நாடு கேட்டு நாடு கொடுக்க மறுத்தார். இந்த இருவருக்கும் யுத்தம் ஏற்படுத்தும் என்று 18 நாள் அவர் ஏற்படுத்தினார் துரியோதனன். இதிலே யார் வெற்றி அடைந்தாலும் அவளை நாட்டை ஆட்டும் அவன் வார்த்தை கேட்டு 1 முதல் 18 நபரை ஏற்படுத்தினோம். எத்தனை 18 நபரை பாண்டவரை அழைத்து 18 முதலாக அர்ஜுனுக்கும் குரு பயிற்சி நாற்கரிக்கு பிறந்த அரவாரை வழியாக கொடுத்து அமரை துவங்கினோம். யாரு அமர் தொடங்கணும். அந்த நேரத்தில் அர்ஜுனன் பார்த்தார் இந்த சண்டையே இருக்க வேண்டாம். ஏனென்றால் என் சொல்லி தோற்றுவிட்டு முதல் நாள் போரில் இனிமேல் மாமா அந்த சண்டை மற்ற உத்தியாளர்கள் எல்லாரும் எண்ணூரமாக மடிவிட இதை நிறுத்திவிடுங்கள் சொல்லி நின்று விட்டான் அர்ஜுனன். உடனே அவருக்கு கீதாபுரை சொல்லி மீண்டும்
சமர தூக்கிறோம். அந்த ஞான மொழி கேட்ட உடனே மறுபடியும் சமருக்கு ஆயத்தமானார். அப்படி 1 முதல் 10 நாள் வரை பீஷ்மாச்சாரி சேனாபதி பட்டத்தை பெற்று அமர் செய்தார். 10ஆம் நாள் அவர்களே சிகண்டி நிர்மாணம் பெற்று பீஷ்மாச்சாரி மடிந்தார். 12 நரகாசுர பிள்ளையாக பகத்தர் மடிந்தார். 13 வீரவாள் அபிமன்யன் மடிந்தார். அதோ லக்குருகுமாரன் மடிந்தார். 14 ஜெயந்தர் மடிந்தார். 15 ரோணாச்சாரி மடிந்தார். 16 துச்சாதன் மடிந்தார். 17 கர்ணன் மடிந்தார். 18 துரியோதனன் மடிந்தார். என் தங்கை கூந்தல் முடித்து இன்றோடு 31 நாளாக முடிந்து அப்படி இருக்க, ஆனால் அது என் தங்கையின் குரல் அது எங்கேயோ கேட்குது. அப்படியே பட்டம் சூட்டி விட்டு வந்தேன். அப்படி வந்த உடனே இப்படி பார்த்தால் என் தங்கை பாஞ்சாயின் குரல் அண்ணா அண்ணா என்று அலறுகின்றாள். ஒரு விதத்தை பார்த்தால் அர்ஜுனன் அண்ணா மாமா மாமா என்று கதறுகின்றாள். எனக்கு ஒன்று புரியவில்லை. கோவிந்தா தங்கா பாஞ்சாலி அண்ணா தங்கா பாஞ்சாலி வந்தே நஞ்சாத தங்கையே பாஞ்சாலி வந்தே நஞ்சாத தங்கையே தண்டோட அம்மா மாலை தரித்த பாதத்திற்கு தங்கையாக பாஞ்சாலி மலர்களை கொண்டு வந்து சாட்டி படைத்திருக்கிறது. தங்கா பாஞ்சாலி சுகமாக வாழ எழுதுமா அம்மா உன் கண்களை மரத்தில் கொண்டு அழுது கொடுக்கின்றாயே, உனக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன கொடுமையோடு அஸ்திராபத்திலே பட்டம் சூட்டி வச்சு வந்து தன்னந்தனியாக காட்டுவேன் அழுது கொடுக்கின்றாயே, கண்களை கட்டி கொண்டிருக்கின்றாயே, விடமா நான் கண்களை வச்சுட்டு மனவேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்லி உங்கள் மைத்துனர் அழைத்து வந்தார். என் கண்களை கட்டி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த கண்களை கலட்ட வேண்டும் என்றால் சந்திரகுலத்திலே வாக்கப்பட்டது உண்மையா இருந்தால், உன் பதியாகி மன்னவர் நான் என்பது உண்மையா இருந்தால், இந்த கண்களை என்னை தவிர வேற யாரும் கலட்டக்கூடாது என்று சொன்னார். இந்த கானகத்தில் என்னை விளையாட சொல்லி விட்டு அப்புறமாக மாயமாக மாறிவிட்டார். காண அண்ணா உன் கண்ணிரண்டு கட்டி விட்டு கட்டிவிட்டு அந்த காந்திபுரி சூப்பர் விஜயன் எங்கு சென்று விட்டார்? எங்கு போனா தெரியவில்லை அண்ணா. நீ அழைத்தாயா? நான் அழைத்தேன். மன்னவா எங்க இருக்கிறீங்க? மன்னவா 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 என்று கத்தி கதறினேன். அவர் காண கிடையாது. என்னை ஒருவனாக விட்டு எங்கே சென்று விட்டார் அண்ணா. அதனால் நான் அவிழ்க்க கூடாது அண்ணா. வழியாகி மன்னவரை அவிழ்த்தான் மட்டும்தான் அந்த கண்ணை அவுக்கணும் அண்ணா.
ஆமா அண்ணா. அப்படி சொல்லுங்க. ஆமா. அம்மா அண்ணா. நான் சும்மா விட மாட்டேன். எப்பொழுது இந்த வஞ்சனை சூழ் செய்தாங்க வந்த பஞ்சவர்கள் அவளை நான் சும்மா விட போறதில்ல. ஆனால் உன் கண்ணு கட்டி காட்டி பிரியும் நான் சும்மா விட மாட்டேன். அவனை எப்படி ஆயிரும் உன் பாத்திலே விழ இது உண்மை. இதை மாற்றி முடியாது. அவன் கையாலே உன் கண்ணை கண் கட்டி அறுத்து விட நான் என்ன செய்யுது நீ கலக்க வேண்டாம். இப்பொழுது அந்த வீட்டிலே பார் அது கூக்குறது கேட்டு பாரு. மாமா மாமா வந்து கூக்குறாரு பார். அவன் எங்கேயோ மாட்டி இருக்கா போல இருக்கு. ஆமா ஆமா. ஓஹோ மாமா மாமா நாராயணாயன் மாமா. என் மன்னவருக்கு ஏதோ ஆபத்து போல் தெரிகிறது அண்ணா. எப்படி அவனை காப்பாத்துங்க அண்ணா. அம்மா அண்ணா உன் மன்னர் மீது இருக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு. அவனை போய் நான் காப்பாத்துமா? உன்னை எப்பொழுது இந்த வேலை அவன் செய்யணும்? அவனை சும்மா விடலாமா? அவனை ஏன்னா எப்படி என்றாலும் என் கட்டிய மன்னவர் மாங்கல்ய பறி போய்விடும். அவர் எப்படியா காப்பாத்து ஏதோ அபயக்குரல் போல் தெரிகிறது அண்ணா. காப்பாத்து அண்ணா. அது குரலோசை தன்மை கண்டு தங்கையே உடனே அறிவாயம்மா இங்கேயே அவன் குரலோசை தன்மை கேட்டு தங்கையே உடனே வருவாயம்மா இங்கேயே அர்ஜுன் இங்கே ஓஹோ மாமா பண்ணவா அர்ஜுனா பண்ணவா மாமா. என்னடா இது? எனக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டது மாமா. அர்ஜுனா ஆமா. ஆமா உனக்கு ஆபத்தா? ஆமா. உனக்கு ஆபத்து வந்தால் என்ன அர்ஜுனா? கையை கட்டி ஓடிருக்காங்க. என்ன காரணம்? யாராலுக்கு குறை. உன்னை எதற்காக மாமா மாமா என்று அழைக்க தெரியுமா? எதுக்கு? நான் எப்படி சொல்வது என் வாயினால் சொல்வதற்கு கூட கோஷமா இருக்கிறது. கூச்சமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நானும் ஆமா உன்னுடைய தங்கையை ஆமா இரு கண்களை கட்டிவிட்டு சரி விளையாட்டு கட்டிருப்பீங்க அது பரவாயில்ல. ஆமா கானகத்தில் கட்டிவிட்டு கானகத்திலே விட்டு விட்டு நான் தெரியாமல் ஓடி வந்தேன். அப்படி ஓடி கானகத்திலே சுற்றும் பொழுது அலம்பாசூரன் இருக்கிறானே அண்ணனோட மகள் சரி அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருந்தது. ஓடி ஓடி சென்று நான் இஷ்டப்படுவது உண்மை வழக்கம்தான். உண்மைதான். ஒரு கல்லின் மீது ஒரு சேலை இருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று பரிசோதனை செய்பவன் நீ. பரிசோதனை செய்யக்கூடியவன். ஆமா. அந்த பெண்ணின் மேல் ஆசைப்பட்ட உடனே ஓடி ஓடி வந்து அலம்பாசூரனை நான் அடித்து விட்டு கைகளையும் கட்டிவிட்டு சென்று விட்டான். அப்படியா? என்னால் இந்த 18 நாள் சண்டையிலும் என் பலம் இருந்தது. உன்னால இருந்துச்சு. ஆமா. இந்த 18 நாள் சண்டையிலும் எத்தனை அக்ரவணி சேனம் வந்தாலும் நான் மடிக்கக்கூடிய திறமை இருந்தது. உண்மைதானே? இந்த 18 நாள் சண்டை முடிந்தவுடனே எனக்கு பலம் குறைந்து விட்டது. அதனால அந்த அசுரனிடத்திலே மாட்டி சிக்கிவிட்டு என்னை மீட்டு விடுவார். அவனை காப்பாற்றுவது பின்புறத்திலே இருக்கட்டும். அர்ஜுனா நீ என்ன சொன்னா இப்பொழுது அலம்பனத்திலே அகப்பட்டு கொண்டாயா? ஆமா அகப்பட்டு கொண்டு உன்னை அடியோதனமாக அடுத்து கரங்களை கட்டி விட்டார். ஆமா. இப்படி கரங்களை உன் கரங்களை கட்டி விட்டார். ஆமா. இந்த கண்ணை யார் கட்டியது? நான் தான் கட்டினேன். ஏன் கட்டின? தெரியாமல் செய்து விட்டேன். தெரியாமல் செய்தே ஆவித்தோடு வைத்தானே. அப்போ என்ன நீ சபதம் பண்ண? மாமா நான் இட்ட சபதம் இருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் 20 வருஷத்துக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆமா. எதற்காக வேண்டி? சூது மகனை ஆடும் பொழுது ஆமா என்னை எதற்காக வைத்தாள் என்று அவள் கேட்கின்றாள். உன்னாலதான் கைத்தட்டி நகைத்தாள். இதனாலதான் என் பங்காளிக்கு எனக்கும் சண்டை வந்தது நான் கூற. ஒருவருக்கு ஒரு சண்டை வந்தது காரணம் நீதான் என்று நான் உரைத்து விட்டு அவளை இதை நானே தான் செய்து விட்டேன் தெரியாமல். சரி தங்கி சொன்னது அது உண்மையா பொய்யாது? நீ பகடை ஆடுறது தவறுதானே? தவறுதான். பகடை ஆடினாய் ஒழிய
அப்படியே பட்ட வரும்போது நீங்கள் இந்த பாவையை துயிரும் பொழுது வைத்தது தவறுதான். தவறுதானே? தவறுதான். அப்படி பேர் தவறுலாம் செய்து விட்டு அவன் மீது பழியை சுமத்தி அவரை கண்ணை கட்டி காட்டிலே கொண்டு வந்து விட்டு விட்டீர்களே. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த 18 நாள் சண்டையிலே நாரதர் நமக்கு வந்தது கிடையாது. என் அண்ணனிடத்திலே நாரதர் வந்து உரைத்து விட்டார். இந்த துரியோதனாதி சேதைய 11 அக்ரவணி சேனைகளை நீங்க மடித்திருக்கிறீர்களே, உனக்கும் உங்க பங்காளிக்கும் சண்டை வந்த காரணம் உங்க மனைவிதானே. இதனாலதான் இந்த நீங்க பங்காளிகள் எல்லாம் மாண்டீங்க. இந்த 11 அக்ரவணி சேனையும் மாண்டு இருக்குது. அக்ரவணி சேனையும் உங்க 5 பேரை மாடுறதுக்கு அவளால முடியாதா? முடியாது. கண்டிப்பா உங்க 5 பேரும் அவளாலதான் நீங்க சாவீங்கன்னு சொல்லிட்டாரு நாரதர். சரி, இதனாலதான் என் அண்ணன் என்னிடத்தில் நாரதன் சொன்னான் என்று அவன் வார்த்தையை பெருமையா பேசுகிறாயே. இந்த 18 நாள் வரை உனக்கு பாதுகாப்பா இருந்து உங்களை காப்பாத்துறது யாரா? அப்ப என்ன கேட்காம எப்படி கேட்டேன்? தயவு செய்து மன்னிச்சுக்க மாமா. இதெல்லாம் ஏன் நான் அப்ப நான் சொல்லுடா, நீங்க அந்த ஜாதின்னு நல்லா இருந்தாலும் அத்தை புள்ள மாமலை எவ்வளவு தவறு செஞ்சாலும் மாமன்னு மன்னிச்சுக்க தெரியும். சரி, போனால் போகட்டும், நான் மன்னிக்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. மாமா, ஆமா, இப்பொழுது நீ என்ன தெரியுமா, நான் சொன்ன சொல் தவறாமல் அந்த அதை செய்தாயானால் ஒரு கட்டை அவிழ்ப்பேன். எப்படி மாமா? இல்லை என்றால் விட்டு விட்டு நானும் தானே பாஞ்சாலி. நீ சொல்லுமா நான் செய்யறேன். சரியா? சரி, அப்படின்னா முதல்ல அந்த பாஞ்சாலி காலில் விழு. அவன் காலில் விழுத்து விடு. பாஞ்சாலி தவறு அண்ணா. அப்படி ஒன்று வேண்டாம். நான் உன் பக்கத்துல இருக்கின்ற நெல் நான் சொன்ன சமயத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வந்து வேலை அவன் செய்வான். என்ன கூட அறியாம நான் செய்தது தவறுதான் என்று மன்னித்து பாஞ்சாலி போனால் போகட்டும். இந்த கட்டை நீதான் அவிழ்க்க வேண்டும். ஆமா, கரம் கட்டு இருக்குது. நான் தான் சொல்லிட்டு போனோம் மாமா. இந்த கரம் கட்டு இருக்குது. கையினாலதான் நான் அவுக்கணும் அந்த கட்டை. சரி, இதை இந்த கட்டை நான் அவிழ்க்கிறேன். அவர் கட்டை அவிழ்த்து விடு. என்ன பாஞ்சாலி? மாமா, சொல்ல ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? நான் அந்த பெண்ணோடு நான் சேர்ந்து விட்டேன். சரி, அதனால அந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய போறேன். அட பைத்தியக்காரன், அவன் சோற எப்பே வந்து ஒன்னையா அடிச்சு கட்டுக்கட்டாட்டா என்ன அழுகிட்டு அவன் எந்த நேரம் படுவான்? அது முடியாதப்பா என்னால. நான் வந்து உன்னை காப்பாற்றி விட்டு அந்த மரியாதை ஓடி போயிட்டு அந்த பொண்ணை கட்ட கட்டி வைக்க என்னால முடியாது. சரி மாமா, சரி நிப்போம். அவ்வளவுதானே? போயிடலாமா? தாராளம் போலாமா? மாமா, கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போயிடுவாமா. அப்புறம் போடான்னு அப்புறம் போடனா மாமா, என்னைக்கு இருந்தாலும் நைட் பண்ணி பழகம் இல்லையா? சரி மாமா, அவளை திருமணம் செய்ய வேண்டும். பெண்ணை நான் தொட்டு விட்டாய். பெண் பாவம் பொல்லாத பாவம். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் நான் தங்கை ஒரு வார்த்தை. ஏனென்றால் நீ சொல்லிட்டா நான் போதுமா? தங்கா பாஞ்சாலி அண்ணா, உன் கணவனுடைய புத்தியை பத்தியா? இந்த வாரத்திலே வந்து அலம்பாசூருடைய மகள் அமிர்தவல்லி என்பவள் ஒரு இருக்கிறார். அந்த அவளை வந்து மோகிட்டு விட்டாளா? ஏன்னா உன்னை கட்ட கட்டி காய்ச்சி விட்டு இந்திரபிரசு போகிற நேரத்துல அசினாபுரம் போற நேரத்துல சரி அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு அவள் மீது மோகிட்டு அவளை தொட்டு விட்டாளாம். சரி, அதனால அவளை திரும்ப செய்து கொள்வது சொல்றாரு அவங்க வீட்டுக்காரு. உன்னுடைய மனம் எப்படி? வேற வழி கிடையாது. ஒரு பெண்ணினுடைய மனது இன்னொரு பெண் தான். ஏன்னா 8 பேர் இருக்கீங்க, அதோட ஒரு 9. அதோட இது ஒரு 9 இருக்கு. ஆமா, இது ஒரு 9. இது ஒரு விண்ணப்பம். அப்படி நான் திருமணம் செய்தால் மறுபடியும் அந்த சூரன் வந்து என்ன கொல்லுவான். நான் சொல்லுகின்றேன். அப்போ அதுக்கு தகுந்தபடி நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் அவளை திருமணம் இப்பொழுது நான் செய்ய மாட்டேன். தங்க இருக்கிறாளே பாஞ்சாலி, ஆமா, இவள் வீர பாஞ்சாலியா தானே வர வேண்டும். அவளால் தான் கொல்ல முடியுமோ தவிர உன்னால முடியாது, அது என்னால் முடியாது அந்த அசுரனை கொல்ல. அவள் வீர பாஞ்சாலியா உருவம் தரித்து வந்தால் என் தங்கை பாஞ்சாலியா வரணும். அவள் கொன்று போட்ட பிறகு எதா ரூபம் எடுப்பாள். எதா ரூபம் எடுத்து அப்ப உங்களுக்கு கல்யாணம். இந்த ரூபத்தில் பாஞ்சாலி ரூபத்தை விட்டு விட்டு வீர பாஞ்சாலியாய் வந்து அந்த அரக்கனை மடித்து விட்டு வந்தால் பிறகு அது பிறகு திருமணம் கொடுக்கு. சந்தோஷம் மாமா, நான் சென்று வரலாமா? அப்புறம் ஒரு கல்யாணம் வாங்கடா, அதுக்குள்ள கூட்டு போன பாக்குறியா? ஏய், அதுக்குள்ள கூட்டு போன பாக்குறியா மாமா? ஆட்டு இருந்தா எல்லாம் சரி, அதுனா சத்திய அங்கே இரு. அண்ணா சரி, அண்ணா நீ சீக்கிரம் ரூபத்தை மாற்றி. ஏனென்றால் உனக்கு சரி வீர பாஞ்சாலியாக வந்து அந்த அசுரனை பற்றி விடு. அது பிறகு அவன் மகளை அப்படி அண்ணா சீக்கிரம் உருவத்தை மாற்றி வர அண்ணா. ஐயோ, எத்தனை பாஞ்சாலியாக பண்றேன். வீர பாஞ்சாலியாக வர இதுதான் காண்க.